வல்லமையாக ஒரு தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில முதல் பேசினாரு. எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது அவர் சொன்ன காரியம்? ஆமென். நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம கடந்து போகிற காரியங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படையே தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க அநேகர் புதிதாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை இயேசுவின் அன்பான நாமத்துல நான் வரவேற்கிறேன். I'm very happy to see all of you. We welcome you with much love. Amen. So many of you, right? இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, நீங்க அனைவரும் இயேசுனால அழைக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகப்பட்டிருக்கீங்க. தேவன் அவருடைய ராஜ்யத்தின் பெரிய காரியங்களுக்கு தேவன் உங்களை அனைவரையும் புதிதாக வந்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்லி அவங்களுக்கு ஐயோ பாஸ்டர் அடுத்தது என்ன சொல்ல போறாங்க தெரியும். ஆமென். நீங்க அனைவரும் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்க அப்படியே அமர்ந்திருந்த காலம் போதும் ஐயா. எழும்பி தேவனுடைய மகிமையில பிரகாசிங்க. ஆமென். தேவன் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா சர்ச். ஐயா சத்தியமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சர்ச். I'm so happy to be in the house of God this evening. Amen. Amen. பாருங்க இங்க எத்தனை பேர் நம்ம சொல்றோம், அநேகர் இங்க அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம சொல்றோம், ஆண்டவரே என் உள்ளம் அப்படியாக வாஞ்சையாக இருக்கிறது, ஆண்டவரே என் உள்ளம் அப்படியாக துடித்து கொண்டு இருக்கிறது அப்பா. அப்பா உம்மை மாற்றும் தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்துக்கும் மேலாக, இந்த உலகத்துல இருக்கிற மாயமான அன்புக்கு மேலாக, இந்த உலகத்துல இருக்கிற மாயமான விக்கிரகங்களுக்கும் மேலாக ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக என் உள்ளம் ஆண்டவரே உம்மை வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. என் உள்ளம் ஆண்டவரே உமக்கு துடித்துக் கொண்டே இருக்குது. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா நான் என் வாழ்வு முடிகிற வரைக்கும், என் ஜீவன் முடிகிற வரைக்கும், அவன் என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும், என் ஜீவன் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே என் உள்ளம் துதிக்குது ஆண்டவரே. நான் உங்களோட இணைந்து இருக்கணும்னு சொல்லி, நான் உங்களே நேசிக்கணும்னு சொல்லி அப்பா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே உங்களுக்காக தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா? எல்லாரும் கத்தி இருக்கணுமே. ஹல்லேலூயா சர்ச். எத்தனை பேர் அப்படியாக தேவனுக்கு உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய சரீரம் அப்படியாக பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தான் போயிட்டு சுபாப்பா மட்டும் தான் போயிட்டு அத பாதி. எத்தனை பேர் கரத்தை பார்க்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா சர்ச். எத்தனை பேர் இங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு தேவன் சொல்றீங்க ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே உமக்காக என் உள்ளம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது தகப்பனே. என்னை உங்களோட பிரசன்னத்துல ஆண்டவரே அப்படியாக அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய அண்ணாதி அன்புனால ஆண்டவரே என்னை அப்படியாக இழுத்து கொள்ளுங்கள் சொல்லி எத்தனை பேருக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். நான் சொல்லிட்டாயா அருத்தக்கா, நீங்க மட்டும் நீங்க தனி மனுஷியாக இல்ல. ஆமாவா இல்லையா? தேவனும் உங்களை பார்த்து ஏங்கிக் கொண்டு இருக்கிறார் ஐயா. ஆமென். தேவனுடைய உள்ளமும் உங்களை பார்த்து அப்படியாக துடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய மகனாக இருக்கிற வேளையில God is just drawing you back to his heart church. ஆமாவா இல்லையாங்க? ஐயோ yes or no church. நான் போன வாரம் மெசேஜ்ல இருந்து நான் அப்படியே தொடர்ந்து நான் கண்டினியூ பண்ணுகிறேன். போன வாரம் உங்க மத்தியில நான் என்னத்தை பத்தி போதித்தேன்? The sound of God's heart. தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை குறித்து நான் அப்படியாக நான் போதித்தேன். ஆமாவா இல்லையா? நீங்க அந்த மெசேஜை நீங்க இன்னும் கேட்கவில்லைன்னா தயவு செய்து போய் கேட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அதன்படி வாருங்கள். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆல்ரைட், புரியுதாங்க? ஏன்னா அது நான் இங்க பேசுவத பரிசுத்த ஆவியானவர் நான் இந்த ஆராதனைக்கு ஜெபிக்கும் போது அவர் என்ன உணர்த்துறாரோ அதுதான் நான் பேசுகிறேன். ஆமென். சும்மா சுக்கா வந்துட்டு பேசுங்க. Right? What the Spirit of God is speaking in your midst, I'm speaking to you. Amen church. Amen. ஆமாவா இல்லையா? நான் போன வாரம் சொன்னேன். என்ன பேருமா உங்க பேரு? சாஷினியா? அஸ்வினி. சாஷினி. ஜெகு தெரியுமா?
ஓகே, எங்க நர்ஸ் நீங்க நிறைய பேஷண்ட் வந்தாங்களா? ஆமா மாலினி உங்க ஆபீஸ்ல இருந்து வர நிறைய பேரா? ஓகே, ஐயோ கேட்டையா? ஆமென் ஆமென். ஓகே, ஜூலா கரத்தை தட்டுறீங்களா? Can we later you all encourage him up? Yes, adinga பின்னால போயிட்டு எல்லாரும். ஓகே, alright. புரியுதாங்க என்ன சொல்றேன்? நான் போன வாரம் உங்க மத்தியில என்ன சொன்னேன்? ஆஜோவேஷன் சொன்னேன். ஓகே பாக்குறேன். போன வாரம் நான் உங்க இடத்துல சொன்னேன், தேவன் எப்படிப்பட்ட பாத்திரத்தை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார்னா, பெர்ஃபெக்ட்டான வெசல்ஸ் தேவன் தேடிக்கொண்டு இல்லை. தேவன் அப்படியாக அவருடைய கரத்துல எப்படி மனத்தாழ்மையாக இருக்கிற பாத்திரங்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய கரத்துல அப்படியாக அவர் முன்பதாக மனத்தாழ்மை உள்ளவர்களை நடப்பவர்களை தேவன் அப்படியாக தேடி ஏற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அப்படியாக அர்ப்பணித்த அர்ப்பணித்த உள்ளத்தின் ஆளுகளை இந்த ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஐசக் புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? God is not looking for perfect vessels, that's true, but God is looking for surrendered vessels. God is looking for humble vessels. God is looking for vessels that will commit to Him and submit to Him. Amen. நான் சொன்னேன், நம் தேவனுடைய கரத்துல எப்படி இருக்குமா? Yes sir. நம்ம அவர் கரத்துல அப்படியே களிமண்ணாக இருக்கிறோம். அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறாரா? அஜபஸ் ஆமாவா இல்லையா? எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பாங்க கொஞ்ச நேரத்துல? ஆமாவா இல்லையா? பவிதா பிரிசிலா, 2 பிரிசிலா இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அவருடைய கையின் கிரிகையாக இருக்கிறோம் சொன்னேன். I said we are the work of his hands. Amen. நாம் அவருடைய எப்படி சொல்லுவாங்க? செய்கையாக இருக்கிறோமா? அவருடைய workmanship-ஆக இருக்கிறோமா? ஆகையால் நம்மளுடைய தேவனுடைய கரத்துல எப்படி இருக்கிறோம்னா, தேவன் அவருடைய வல்ல கரத்தினால தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நிறுத்துகிறவர் இல்ல. ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? இன்னொரு காரியம் என்ன சொன்னேன்னா, God uses all the time, all the seasons of our life, in our life to form, shape, mold and build us. Nothing goes wasted in the hands of God. ஆமாவே சத்தியமா? தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை மனைகிறவராக இருக்கிறார். மோல்ட் எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? உடைக்க சொல்லுங்க. உடைக்க வேண்டிய இடத்துல உடைப்பாரு, செதுக்க வேண்டிய இடத்துல செதுப்பாரு. என்னது? மோல்ட் செதுக்கிறது. ஆமாவா இல்லையா? தேவன் உருவாக்கி கொண்டே இருப்பார் ஐயா. ஆமென். அவருடைய மன நிறைவு, அவருடைய மனதின் வாஞ்சை பிரகாரம், அவருடைய மனதின் பிரிய பிரகாரம், அவருடைய கண்களுக்கு சரியாப்படுகிற வரைக்கும் அவர் உள்ளத்தின் வாஞ்சைய அவருடைய மேலான எண்ணங்களுக்கு பிரகாரம், அவருடைய மேலான வழிகளுக்கு பிரகாரம் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். புரியுதாங்க என்ன சொல்றது? ஆமாவே துளசி. ஏசனோ ஆமாவடியாங்க. ஏசனோ நான் போன வாரம் சொன்னேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது தேவனுடைய குமாரன் குமாரியாக. என்ன பொறுப்பு? நம்மளுடைய கிறிஸ்துவின் பயணத்துல நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்றது தானே நம்மளுடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி ஐசே கிறிஸ்துவ வாழ்க்கை பேச்சு வாய் பேச்சு சொல்லுவாங்க, வாய் வார்த்தைனால மாற்றம் இல்லை சொல்லுவாங்க. அந்த கோசா டப்பா பேச்சு, ஐயோ கோசா டப்பா பேச்சு இல்லை. ஆமாவா இல்லையா?
Yes or no, church? ஆமாவா இல்லையா? ஓ, நான் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறேன், அவர் அன்புக்குள்ள நிலைத்திருக்கிறேன், அவர் வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிறேன், அவர் பிரசன்னத்துக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன் சொன்னா மட்டும் பத்தாது. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி நம்மளுடைய கிரிகையிலும் நம்மளுடைய வழிகளிலும் நம்ம தேவனுடைய குமாரன் குமாரத்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொன்னேன். அதாவது நம்மளுடைய சாட்சி, நம்மள கொடுக்கிற கனிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப முக்கியம் சொன்னேன். நம்ம எப்படி பேசுறோம், எப்படி வாழ்க்கையை நடத்துறோம், எப்படி ஒருத்தரோட உறவாடுகிறோம், தேவனுடைய பார்வையில எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளோட பப்ளிக் அண்ட் பிரைவேட் லைஃப் எப்படி இருக்குது. ஆமாவா இல்லைங்க? எஸ் or no? எஸ் or no, church? ஆமாவா இல்லையா? நம்ம தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி அதுக்கு என்ன சம்பந்தமாக இருக்கிறது? நம்முடைய இருதயம். ஆமென். நம்ம இருதயம் தான் அடிப்படையாக இருக்குது. ஆமாவா இல்லையா? இருதயத்துல தேவன் அப்படியாக ஆண்டு கொண்டுனா கொடுக்கிற கனிகள் தேவனுக்கு எதிராக இருக்கும். ஆமாவா இல்லையா? தப்பா சொல்லலாம், தமிழ் ஏதாவது இல்லதானே? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? I said we have a responsibility and we have the responsibility and the power to make the right choices on how I live as a vessel in the kingdom of God. Amen? ஆமாவா இல்லையாங்க? நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களின் சபையாக தேவனுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். நம்ம ஏனோ தானோ சொல்லி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது ஐயா. ஆமாவையா? ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஆனாலும் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? Yes or no, church? Amen. நம்ம வாழுகிற வாழ்க்கை, நம்ம சொல்றோமா ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கிட்ட சொல்லுகிற வார்த்தை நம்மளுடைய இருதயம் அப்படியாக இணைந்து இருக்கணும் தேவனோட. ஆமென். தேவனுடைய ஜனங்களாக தான் இருக்கிறோம், தேவனுடைய குமாரன் குமாரத்தியாக தான் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவரோட அவருக்கு முன்பதாக ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை தேவ ஜனங்கள் அப்படியாக எழுப்பி வாழ ஆரம்பிக்கணும் ஐயா. ஆமாவா இல்லையா? இல்லன்னு சொல்றவங்க நம்ம நினைக்கிறீங்க. ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no, church? இன்னைக்கு நம்மளோட இருதயத்துல என்ன நிறைந்திருக்கிறது? என்ன நிறைந்திருக்கிறது? தேவனுடைய அன்பா, தேவனுடைய குறித்த காரியங்களா, இல்ல உலகத்தின் மாயமான காரியங்கள் அப்படியாக நம்மளுடைய உள்ளத்தை அப்படியாக நிறைந்து கொண்டு நம்மளுடைய தரிசனங்களை அப்படியாக மூடி மறைத்து இருந்தார். ஆமென். இங்க தெளிவு இல்லைன்னா இங்க தெளிவு இருக்காது, இங்க தெளிவு இல்லைன்னா இங்க தெளிவு இருக்காது. தரிசனத்துல வாழ்க்கை எப்படி நடத்த போறோம்னு சொல்லி தரிசனம் அப்படியாக தேவனுக்குள் எப்படி சொல்லுவாங்க, வேறு பிடித்து இல்லைன்னா செயல்கள் அப்படியாக தேவனுக்கு எதிராக தான் வாழ்ந்து. ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் மட்டும்தான் நிலைத்திருக்கிற மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நம்ம அந்த கொடுக்கிற அந்த மிகுந்த கனிகள் பிதாவை மகிமைப்படுத்துமா? அந்த கொடுக்கிற அந்த மிகுந்த கனிகளை பிதாவை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்களா என்னோட சீஷர்கள். இன்னைக்கு நான் கேட்கிறேயா, சபையாக நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கணும். அவங்க ஒழிச்சுட்டு ஆமாவாரியா? ஆனா எத்தனை பேரு உண்மையிலே தேவனுடைய சீஷர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஆமாவாரியா? Disciple of Jesus Christ will live in Christ. Amavariya, a disciple of Jesus Christ will live obediently to the word of God. Will take up their cross. Amavariya will deny themselves and follow Jesus. Amen. சும்மா ஆசரவன வாய் வார்த்தைதான் இல்ல, ஆனா செயல்ல
செய்கையில நம்ம அதை காட்டுறதுதான் இருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அநேகர் அந்த தருணத்தை மறந்துட்டோம். அநேக சபைகள், அநேக தேவ ஜனங்கள், உலகம் பூரா தேவன் நம்மளை சீஷர்களாக அழைத்திருக்கிறான்னு சொல்லி மறந்துட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? ஆமாவா இல்லையா? We forget that God has called us to be His disciple and to go into all nations and make disciples. We become so comfortable in our Christian life that we forgot what Jesus told us. உங்களுக்கு தெரியுமா, நம்ம வேதத்தை நல்லா படித்து பார்க்கும்போது God demanded obedience and commitment from His disciples. ஆமென். அது வருகிற நாட்கள்ல நம்மளுடைய பைபிள் ஸ்டடி, நம்மளோட லெகசி ஸ்கூல் எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். புரியுதா? அடிப்படையான காரியங்கள். Yes or no, church? ஐயோ, கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாரும் இல்லாத போல இருக்கு. ஆமென். Hallelujah, church. Amen. Amen, church. But today, can we be a people? Can we live according to God's heart? Amen. தேவனுடைய உள்ளத்துல தேவன் எப்படிப்பட்ட ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்னா, அவருடைய உள்ளத்துல அப்படியே உள்ளத்தோட இணைந்து இருக்கிற ஜனங்கள், அவருடைய உள்ளத்தோட உள்ளத்தோட இணைந்து இருக்கிற ஜனங்கள், அவருடைய உள்ளத்தோட நிலைத்து இருக்கிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். God is looking for lovers and abiders who live in Him. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Can we be a people who live according to God's heart, church? Amen, church. Hallelujah. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? God is looking for people who live according to what's in His heart. அநேக நேரத்துல நான் போன வாரம் சொன்னேன், அநேக தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அப்படியே நிலைத்து இருக்கிறதே நம்மளோட உள்ளத்தை மாற்றமா கொட்டிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இது சரியில்லை, அது சரியில்லை, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை போட. ஆமா, தப்பு இல்லை. நம்மளோட அப்பா அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு மேல ஒரு ஸ்டெப். Can we change your prayer this week? இன்னைக்குல இருந்து ஆரம்பிங்க. போய் சொல்லுங்க, அப்பா உங்களோட இருதயத்துல என்ன இருக்கு தகவல், உங்களோட இருதயத்துல இருக்கிற துடிப்புகளை, வாஞ்சைகளை, உங்களோட தரிசனம் என்னப்பா எங்களுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துக்கு, என்னோட அம்மா அப்பாக்கு, இல்ல என்னோட திருமணத்துக்கு, என்னோட வேலை இடத்துல, என்னோட எதிர்காலத்துல பிறக்க போற பிள்ளைங்களுக்கு, நான் திருமணம் செய்ய போகிற காரியங்களுக்கு, இல்ல உங்களோட இருதயம் இந்த தேசத்துக்கு என்னவாக இருக்குது ஆண்டவரே, இந்த சபைக்கு என்னவாக இருக்கிறது, இந்த பட்டணங்களுக்கு என்னவாக இருக்குது, நான் படித்துக் கொண்டு இருக்கிற கேம்பஸ்ல உங்களோட இருதய வாஞ்சை என்னையாக இருக்குது ஆண்டவரே, அது வெளிப்படுத்துங்க அப்பா. ஐயா நான் சொல்றேன், தேவன் வெளிப்படுத்துவார். God is looking for a generation of men and women who will love Him, who will be united with His heart so that He can reveal His heart to you. அவருடைய உள்ளத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஜனங்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். போன வாரம் நம்ம மத்தியில சொன்ன ஆமாவா இல்லையா, ஒரு கோத்திரத்தை பத்தி நான் பேசினேன். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக தான் இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஐயோ இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக அவங்க அவங்களுடைய தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஜெரமாயா 18ஆம் அதிகாரத்துல நான் பேசினேன். அந்த கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரமாக இருந்தது? தேவன் தான் நல்லா ஆசீர்வதித்து, தேவன் தான் நல்ல நன்மைகள் அப்படியாக முடிசூற்றி, தேவன் தான் நல்லா உருவாக்கி, அப்படியாக தேவன் நல்ல ஒரு ஸ்தானத்திலே தேவன் ஸ்தாபித்து அவர்களை வைத்தார்கள். ஆனாலும் அவர்களை ஒரு நிலை, ஒரு கட்டம் வந்தானே, எப்படிப்பட்ட வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள்னா, என்ன சொன்ன? தேவனே சாட்சி சொல்றாரு அவரை குறித்து. தேவன் என்ன சொல்றாரு? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயமான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் சொன்னாரு. அப்ப அவங்க யாருடைய ஜனங்களாக இருந்தாங்க? அப்பயும் தேவன் என்ன சொல்றாரு? என்னோட ஜனங்க தான் சொல்றாரு. பட் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? என்னை மறந்துட்டாங்க.
என்னுடைய சத்தத்துக்கு செவி கேளாம என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்தார்கள் சொன்னார் தேவன். ஆமாவா இல்லையா? அவங்க அப்படியே பாவத்துல மூழ்கி கொண்டு சூழ்ந்து அந்த பாவம் அவங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தது. அவங்களுடைய முதுகுகளை அப்படியே தேவனுக்கு எதிராக திரும்பி அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆமாவா சொன்னாங்க. அப்ப தேவன் அவருடைய தீர்க்கதரிசி ஜெரமாயாவை எழுப்பி, இள தீர்க்கதரிசி அன்னைக்கு அசைன்மென்ட் கொடுத்தது செஞ்சிட்டீங்களா? ஜெரமாயா இல்லையோ? நீ செஞ்சியாடா? செய்யறதானே ஜெபேஸ், நீ செஞ்சியாடா? மத்த பேர்லாம் நான் கூப்பிடல, எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. எங்கடா சீட்டு கீழே இருக்கிறீங்களா? ஆமென் ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசோவா சர்ச் ஜெரமாயா தீர்க்கதரிசி, அப்ப இள தீர்க்கதரிசி தான். அவர்களை எழுப்பி அவருடைய இருதயத்தின் சத்தத்தை, அவருடைய இருதயத்தின் வலியை, அவருடைய இருதயத்தின் நோக்கத்தை அப்படியே ஜெரமாயிட்ட போய் அந்த ஜனங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அவர் கேட்டாரு, நீங்க இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஒரு கூயவன் ஒரு களிமண்ணை அப்படியே உருவாக்குறது போல நான் உங்களை உருவாக்க முடியாதான்னு தேவன் கேட்டார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு கூயவன் கையில எப்படி களிமண் இருக்கிறதோ அப்படிதான் நீங்க என்னோட கரத்துல இருக்கிறீங்க தேவன் சொன்னார். ஆமாவா இல்லையா? தேவன் அவர்களுக்கு அவருடைய மேலான எண்ணங்களுக்கு பிரகாரம், அவருடைய மேலான வழிகளுக்கு பிரகாரம் தேவன் அவர்களுக்கு திட்டங்கள் வைத்திருந்தார். ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவங்க அவங்க சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவசி தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப தேவன் என்ன சொன்னார்னா, நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய தன் பொல்லாத வழிகள்ல இருந்து திரும்பி உங்களுடைய கிரிகைகளையோ உங்களுடைய வழிகளையோ எக்ஸாமின் பண்ணி பாருங்க சொன்னார். எக்ஸாமின் your ways and your life சொன்னார் தேவன். அப்ப தேவன் சொன்னார், இந்த ஜனங்கள் என்னிடம் திரும்பும் பொழுது நான் மறுபடியும் கட்டுவேன் தேவன் சொன்னார், மறுபடியும் நடுவேன் சொன்னார். சீர்படாத காரியங்கள் தேவன் சீர்படுத்துவார் சொன்னார். பூரணம் இல்லாத காரியங்கள் அப்படியாக மெய்யாகவே தேவன் பூரணப்படுத்துவார் தேவன் சொன்னார். அது தேவனுடைய வாக்கு தத்துவமாக இருந்தது. தேவன் பொய்க்காரர்கள் இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு விடிஞ்சோடனே வேற சொன்னா, நான் எப்ப சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. ஜெரமாயா யாரு? நான் அனுப்பவே இல்லையேன்னு தேவன் சொல்லல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப அந்த ஜனங்கள் தேவனுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கும் போது ஜெரமாயா மூலமாக அவர்களுக்கு ஒரு they had a choice to make. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அவங்க ஒண்ணு தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு மனம் திரும்பி மறுபடியும் தேவனுக்குள் நிலைத்து இருக்கலாம். இல்லாட்டி இல்ல நாங்க எங்களோட யோசனைப்படிதான் நம்ம நடக்கிறோம். அது தேவன் சொன்னாரு. இல்ல நீங்களும் உங்களோட யோசனைப்படிதான் நடப்பீங்கன்னு சொன்னாக்கா, ஆமாவா இல்லையா? நாங்க நினைக்கிறது தான் பெஸ்ட், நாங்க எங்களுடைய யோசனை போடிய ஆடி மகிழ்ந்து நாங்களோட இருதயத்தின் கடினத்தை பாருங்க. தேவன் அந்த வார்த்தையை பாய்ச்சாரு. ஏன் நம்ம பாய்க்கீங்க? தப்பா ஏதாவது சொல்றேன்னா எங்க அம்மா சேர்த்துதான் எனக்கு பாய்க்கிறாங்க. ஏமா இது சீரியஸா கேக்குறீங்களா? ஓ கான்சென்ட்ரேட்டிங், அது கான்சென்ட்ரேட்டிங் ப்ளீஸ். ஓகே ஆமாவா இல்லையா? தன் இருதயத்தின் பொல்லாத கடினத்தினால் தேவன் சொன்னார். என்ன சொன்னாரு? பொல்லாத கடினத்தினால். அப்ப தேவனுக்கு எதிராக நம்ம கடினம் படுத்தி நம்மளோட உள்ளத்துக்கு பிரியமா நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா தேவன் என்ன சொல்றாரு? இருதயத்தின் பொல்லாத கடினத்தினால் தான் நான் வாழ போறேன். நான் என்ன நினைக்கிறேனோ, நீங்க என்ன சொல்றது பாஸ்டர், வேதம் என்ன சொல்றது பாஸ்டர், இதுதான் சரி, இதுதான் ரைட்டு சொல்லிட்டு வாழணும்னு நினைச்சோம்னா அப்படியே நேரம் போய் விடுத்துருவோம். ஆமாவா இல்லையா? Because the Bible says the pride goes before a fall. Pride goes before destruction. நான் இங்கிலீஷ் ஈஸி வெர்ஷன்ல சொன்னேன். ஆமென். ஆமாவா இல்லையா? நம்ம அப்படியே மண்ட கணத்தோட தேவனுக்கு எதிராக நம்ம ஆடிக்கொண்டிருந்தோம். பக்கத்துல சொல்லுங்க, ஆடிக்கொண்டிருந்தோம்னா, ஆடிக்கொண்டிருந்தோம்னா அடுத்தபடி தேவனுடைய வழியை
பின்ஸ் இல்லாம இருக்கிறபடினால முகப்புறம் மறுபடியும் விழுவோம். ஆமாவா இல்லையா? அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் வந்து சேத்துல இருந்து தூக்கி மறுபடியும் கண்மலையில நிறுத்தலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் சர்ச். ஆமாவா இல்லையாங்க? ஐயோ ஆமாவா இல்லையாங்க தேவஜனமே? Yes or no, church? Amen. God expressed His heart here to tell His people through Jeremiah, right? Amavaliya. Yes or no, church? Amavaliya. Everything okay, right? Amavaliya. எல்லாருக்கும் இது கட்ட வரைக்கும் புரியுதா? யார் புரியல? Can understand, right? Yes or no, church? பாருங்க, இதுல நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும். என்னவென்றால் அந்த தேவ ஜனங்கள் அவருக்கு பிரியமான ஜனங்க தான். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தேவனுடைய பார்வை அவங்ககிட்ட திரும்பவே இல்லை. ஐயோ, ஆண்டவர் அவங்களை பார்க்கிறத நிப்பாட்டவில்லை. அவருடைய செவி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்பானுங்களா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சமாச்சும் திரும்பி என்னை பார்ப்பானுங்களா? கொஞ்சமாச்சும் திரும்பி மறுபடியும் வருவானுங்களா சொல்லி தேவன் காத்திருந்தார். அவருடைய உள்ளம் அப்படியாக துடித்து கொண்டிருந்தது. அவருடைய உள்ளம் அப்படியாக ஏங்கி கொண்டிருந்தது. ஆமாவா இல்லையா? நம்ம ஃபேத்ஃபுல்லாக இல்லாத நாட்கள்ல பிதானவர் ஃபேத்ஃபுல்லானவர் ஐயா. புரியுதாங்க? ஆண்டவர் தத்துவம் நல்ல தருங்க ஐயா. Hallelujah, church. Amen. Amen, church. பாருங்க, ரெண்டாவது காரியம் பாருங்க. அன்னைக்கு முதல் கோத்திரத்தை பத்தி நான் பேசினேன். ஆமாவா இல்லையா? முடிச்சுட்டா? ரெண்டாவது கோத்திரத்தை பத்தி நான் பேசுகிறேன். ஆமாவா இல்லையா? பாருங்க, இந்த ரெண்டாவது கோத்திரம் இவர்கள் எப்படி இருந்தாருன்னா, இவங்க தேவனுடைய ஜனங்க தான். 10% தேவனுடைய ஜனங்க. ஆமாவா இல்லையா? Yes or no, church? ஆனாலும் இவர்களை நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தி அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து விடுதலையா ஆக்கி தேவன் ஒரு நல்ல எப்படிப்பட்ட ஜனங்க சமுதாயத்தை சமுதாயத்தை தேவன் உருவாக்கினார் தெரியுமா? அவங்க வசித்த இடம் எப்படிப்பட்டதாக தெரியுமா? ஒரு அரணை போல இருந்தது. அப்படி உயர்த்தி வைத்து தேவன் நன்மையாக தேவன் ஸ்தாபித்து வைத்திருந்தார் அவர்களே. அந்த பட்டணத்தை அந்த நகரோட பேர் வந்து அரியல் பட்டணம். அங்க ஏற்கனவே தேவன் குடியிருந்த இடமாக இருந்தது, தாவீது ராஜா. அப்ப தேவன் அவ்வளவு நல்ல இவர்களை ஸ்தாபித்து உயர்த்தி தேவன் நல்லா வைத்திருந்தார். அடிமைத்தனத்துல இருந்து வந்தவர்களே ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய சமுதாயமே அந்த கோத்திரம் அந்த சிட்டில ஒரு அரணை போல இருந்தது. அப்ப யாருடைய கரத்தின் கிரிகை அது? தேவனுடைய கிரிகை. ஆனா அவங்க எப்படி தெரியுமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? தேவனை முன்வைக்காமல் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையோட நடக்காமல் தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அவங்க வாழ்க்கையில அவங்க கண்களை தேவனிடம் வைத்து நடக்காமல் அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? தேவனே இப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க, போக போக இப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவனிடம் ஒரு பிரிந்த வண்ணமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. தேவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க சொந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக மாறிக்கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு pride அப்படியே நிறைந்து கொண்டு இருந்தது. They became hypocrites. That's what the Bible says. Hypocrite தமிழ் என்னது? Hypocrite தமிழ் என்னது? ஐயோ, hypocrite எல்லாருக்கும் புரியுதுதானே? ஹிப்போபோட்டாமஸ் இல்ல, hypocrite எல்லாருக்கும் புரியுதுதானே? நடிக்கிறது. என்னது? நடிக்கிறது. துரிய சுத்தமான மாதிரி இருக்கிறது, பரிசுத்தமானவர்கள் மாதிரி பேசுறது, பரிசுத்தவான்கள் மாதிரி நடப்பார்கள். ஆனா உள்ளுக்கு எல்லாம் வந்து அவுட்டு. என்னது? உள்ளுக்கு எல்லாம் அவுட்டு. தேவன் அப்படித்தான் பார்த்து சொன்னார். ஆமாவா இல்லையா?
அப்ப தேவன், ஐயோ நம்ம தேவனுக்கு நிறைய பிதாவுக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு ஐயா, நம்ம தான் மறந்துட்டோம். அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பாவத்தோட நம்ம இணைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ? ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ சர்ச்? அப்ப தேவன் சொன்னாரு, அவருடைய மன கசந்து அவருடைய தீர்க்கதரிசியை எழுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியை எழுப்பினார். சொன்னாரு, என் ஜனங்களோ, என் ஜனங்கள் எனக்கு எப்படி சொல்லுவாங்க, இல்ல, என் ஜனங்கள் என்னிடத்தில் அவங்க அவங்களுடைய உடல்கால் எப்படி சொல்லுவாங்க, உடல்காலாய் அவங்க என்னிடம் சேர்ந்து நான் தமிழ் அடிக்கிறது இல்லை, என்னது சேர்றார்கள். அவங்க என்னை கனப்படுத்துகிற கனம் அவங்களுடைய வாயினால் மட்டும்தான் கனப்படுத்துறாங்க. ஆனா அவங்களோட இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்குதுன்னு தேவன் சொல்லுகிறார். ஆமென். அப்ப பாருங்க, அவங்களுக்கு தேவனுடைய ஞாபகம் கொஞ்சமாச்சும் இருந்துச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவன் இருக்கிறாரு தெரியும், தேவன் தான் செய்தாரும் தெரியும். ஆமாவா இல்லையா? ஆனா எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? இங்க இருந்து கனம் வரல. தேவன் அவங்களோட உள்ளம் தேவனோட இணைந்து இல்லை. ஆமாவுடைய சத்தியமா? அவங்களுடைய புகழ் பாடுறது தேவனோட இணைந்து இல்லை. இங்க இருந்தா வருது. அவங்க தேவனுக்கு பயப்படுற பயம் மனுஷனால போதிக்கப்பட்டதுன்னு தேவன் சொல்லுகிறார். உன்னொரு காரியமும் தேவன் சொன்னார் இவர்களை குறித்து. இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வந்தாங்கன்னா, இவங்க தேவன் தான் என் மறைவிடம், தேவன் தான் எல்லாமே சொல்லிட்டு வாழாம, தேவனோட இணைந்து வாழாம, தேவன்கிட்ட மறைந்து மறைந்து வாழ ஆரம்பிச்சாங்களாம். அவங்களோட ஆலோசனையை, தட் மீன்ஸ் அவங்க செய்கிற திட்டங்களை, அவங்க செய்கிற பிளான்ஸ் எல்லாம் தேவன்கிட்ட மறைந்து, அவங்க நினைக்கிறாங்க அவங்க தேவன்கிட்ட மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. தேவன்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமா ஐயா? முடியாது. ஆனா தேவன் சாட்சி சொல்றாரு இவர்களை குறித்து. தேவன்கிட்ட மறைந்து அந்த காலத்துல இவர்களுடைய கிரிகையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் சொன்னார். என்னது? In the darkness they hide their counsel from me. நான் எனக்கு தெரியக்கூடாது, நான் பார்க்க கூடாது சொல்லி இவர்கள் மறைத்து அந்த காலத்துல டார்க்னஸ்ல இவங்களோட திட்டைகளை, இவங்களோட கிரிகைகளை, இவங்க செய்களை செய்து கொண்டிருக்கிறாங்க சொன்னார். ஆமா இல்லையா? அதுக்கப்புறம் தேவன் சொல்றாரு, கூயவன் பத்தி தான் பேசுறாரு தேவன். நான் ஒரு கூயவன் சொல்லிட்டு, படைத்தவரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? தேவன் கேட்கிறார் அந்த வசனத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? ஐயோ புரியுதாங்க என்ன சொல்றேன்? அவங்க தேவனுக்கு எதிராக எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாங்கன்னா, ஒரு தமிழ் என்ன சொல்லுவாங்க, கீழ்படியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு. இது ஏன் வார்த்தைகள் ஐயா? தேவனுடைய வார்த்தைகள். புரியுதாங்க? பாருங்க, அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி அவங்க மத்தியில அது போய் பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி சுக்காவா பேசினாரு, இஷ்டத்துக்கா போய் பேசினாருங்க இல்ல. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கேட்டு அவருடைய ஜனங்களுக்கு தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கொண்டு போய் அப்படியாக ஜனங்கள்ட்ட சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த ஜனங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. தேவனுடைய சத்தத்தை எழுப்பி கேட்கறதுக்கு மாற்றம் இல்ல, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. என்ன பொறுப்பு இருந்ததுன்னா, அடுத்தபடி அவங்க என்ன தீர்மானம் எடுக்க போறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு அவங்களுடைய ஒவ்வொரு கிரிகையிலும் வழிகளிலும் அவங்களுடைய தீங்கையிலிருந்து, பொல்லாத வழிகள்ல இருந்து திரும்புறதுக்கு தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு ஐயா. என்ன பண்ண மாட்டாரு? ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஆமாவா இல்லையா? அது அவங்களுடைய கருத்துல இருக்குது. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய சாய்ஸ், அவங்களுடைய உள்ளத்துல இருந்து அவங்க மறுபடியும் தீர்மானம் எடுக்கணும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்மளுடைய உள்ளங்களை நம்ம பரிசோதித்து பார்ப்போமா? 2 கோத்திரத்தை பத்தி நான் பேசினேன். ஆமாவா இல்லையா? இந்த 2 கோத்திரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கிறோம், இல்ல சம்பந்தப்படாம இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா?
அதை சம்பந்தப்பட்ட இருக்கிற காரியங்கள் ஏன் தேவன் அவருடைய இருதயத்தின் துடிப்பை, இருதயத்தின் சத்தத்தை நம்ம மத்தியில தேவன் பேசுகிறார்னா ஏன் தெரியுமா? not because God wants அப்படி இல்ல தேவன் அப்படிலாம் இல்ல. ஏன் தெரியுமா? அவர் அதிகமா நேசிக்கிறார் ஐயா, அதிகமா நம்மளை வாஞ்சிக்கிறாரு, நம்மளுடைய உறவுக்காக தேவன் அதிகமா ஏங்குகிறாரு. ஏன் ஜனங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. மறுபடியும் என்கிட்ட வரணும்னு சொல்லறாரு. என் கூட நிலைத்திருக்கிற என் பிரசனத்தின் நிறைவனா நாம மூடி மறைத்து என்னோட இணைந்து இருக்கணும்னு சொல்லி தேவன் அப்படியே வாஞ்சிக்கிறார் ஐயா. அதனால தேவன் God never give up on his people. God never give up on his people, church. And he calls back and calls back and calls back his people. The question is, church, we are the last day church of Jesus Christ. Are we hearing the voice of our Lord? புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய கரத்துல எப்படிப்பட்ட மண் பாத்திரமாக, மண் பண்டமாக நம்ம இருக்க போறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, அவர் முன் வைக்காமல் மனத்தாழ்மையோடு அவருக்கு முன்பதாக நடக்காமல் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க போறோமா? இல்ல அப்பா, நீங்க என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, உங்களுடைய கரத்தினால என்னை பார்த்து 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 உங்களுடைய மன நிறைவு வரைக்கும், உங்களுடைய மன பிரிய வரைக்கும் பார்த்து பார்த்து திருத்தமாய் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களுடைய மகிமை நான் சுமக்கிற ஒரு நபராக இருப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை நான் சுமக்கிற ஒரு நபராக இருப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய அடையாளத்தை சுமக்கிறவராக நான் எழுப்புவேன் ஆண்டவர். உங்களுடைய மகிமை நான் சொல்லுகிறேன். புரியுதா என்ன சொல்றேன்? புரியுதா என்ன சொல்றேன்? Hallelujah church. Amen church. You see church, இன்னைக்கு நம்மளுடைய இருதயங்களை நம்ம பரிசோதித்து பார்ப்போம். Amen. We have a responsibility church. இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருந்தா மாற்றம் தான். யோவான் 15வது அதிகாரத்தின்படி நம் தேவனுக்குள் நிலைத்திருக்க மாற்றம் இருந்தா மாற்றம் தான் நம்ம அவருடைய கரத்துல, அவருடைய ராஜ்யத்துல ஒரு கனம் நிறைந்த ஒரு பாத்திரமாக இருக்க முடியும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Hallelujah. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவர் இயேசுக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன், நான் அவருடைய அன்புக்குள்ள, அவர் வார்த்தைக்குள்ள, அவர் பிரசன்னத்துக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுறோம். ஐயா, நீங்களும் நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம்னு எதனால நம்ம அப்படியே அறிவோம் தெரியுமா? குயிஸ் क्वेश्चन. யாராவது பதில் சொல்லுங்க. பேரு பார்த்திவா, கவிதா, always forget it. கவிதா, சாஷினி, சஷ்வினி, அப்புறம் பேர் கிளாஸ் எடுக்கலாம். எதனால நம்ம அறியப்படுவோம்? யாராவது பதில் சொல்லுங்க. நானே பேசிட்டு இருக்கேன். பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. நம்ம அவரு போல இணைந்து இருக்கிறோம் சொல்லி, நிலைத்திருக்கிறோம் சொல்லி எதனால அறிந்திருக்கிறோம்? எப்படி தெரியும்? ஒண்ணுமே கேட்கல. வெரி குட். அவங்களுக்கு பதில் தெரியும், ஆனா இப்ப அவங்களுக்கு சொல்ல வரல. ரைட்? யாருக்கு தெரியும்? சரி, சொல்லுங்க. வெரி குட். நம்மளோட நடைமுறை நம்ம அவருக்குள்ள எப்படி? டோன்ட் வரி, நோ ராங் ஆன்சர், ரைட் ஆன்சர்ஸ். ஓகே? ஏமோஸ் பத்தி தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? ஜெபஸ் தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஓகே, பாருங்க, தேவனுடைய வார்த்தையில என்ன போட்டுருக்குன்னா நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னு. எதனால?
அறிவோம்னா, ஒருத்தர் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பரிபூர்ணமாக பட்டிருக்கும் தேவனுடைய வார்த்தையில் போட்டுள்ளது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் சொல்லி அதனால் அறியப்படுவோம். Amen. 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுது. Don't feel bad. எல்லாரும் கீழே குடிச்சிட்டாங்க. அவன் தேவனுடைய வசனத்துல என்ன போட்டுக்குன்னா, நம்ம தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக தேவனுடைய குல நான் நிலைத்திருக்கிறேன் சொல்றது மனதை தூக்கிட்டு தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வசனத்தை தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறவனாக இருப்பானா. ஐயோ ஆமென் பலமா சொல்லிருக்கோமே. ஆமென். வசனத்தை கை கொள்கிறவன் இடத்தில் கை கொள்கிறதுனா என்னையா? ஒபே பண்றது, தியானிக்கிறது. Hold on to his word, cling on to his word, obey his word. ஆமாவா இல்லையா? வசனத்தை கை கொள்கிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பரிபூர்ணப்பட்டிருக்குமா? ஐயா இது ஒரு பெரிய வெளிப்பாடு தெரியுமா? இதை தெரியாம நம்ம அங்கேயும் அலைமோதி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஏசனோ ஆதி நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அதனால அறிந்திருக்குமா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? That means the word of God becomes the standard for my life. The word of God becomes the foundation of my life. I don't just hear the word of God, but I do what the word of God says. I obey the word of God. I live on every word that proceeds from the mouth of God. The word of God governs my life. ஆமென் சொல்லிருக்கணுமே. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு மாற்றம் இல்லை, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நான் கீழ்ப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஸ்டாண்டர்ட் சொன்ன போது தேவனுடைய வார்த்தை நீங்க தேவனுடைய நிலைத்திருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை ஒரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மத்தவங்களோட குரல் இல்ல, மத்தவங்களோட அபிப்பிராயம் இல்ல, உலகத்தின் சத்தம் இல்ல. என்னோட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன் பிரகாரம் தான் நான் வாழுவேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அதன்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு நிலைத்து கொண்டு இருக்குன்னு சொல்லி அறிவோம். எத்தனை பேருக்கு இது புரியல? எல்லாருக்கும் புரியுதுங்க? இன்னொரு கொஸ்டின், ப்ளீஸ் கொஸ்டின் பிஃபோர் ஐ ஃபினிஷ். இன்னொரு பகுதி இருக்கு, வர்ணங்களுக்கு வந்துட்டு நான் கேட்குறேன் உங்களுக்கு கேள்வி. சொல்லுங்க பாஸ்டர் கேள்வி கேள்வி. எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறேன்? இந்த செக்ஷன் ரொம்ப குவாய்டா இருக்கு. தர்ஷினியும் ஜானியும் கேட்போம். ஆமா இல்லையா? ஒழிஞ்சிட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஏமேன் 2 ஏமேன் தான் வந்துச்சு. ஆமா 3வது ஏமேன். ஆமாவா இல்லையா? தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவர் சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்காரு. யார் நடந்தபடியே? ஐயா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா, மின் வீட்டுக்காரங்களா, பின்னால் வீட்டுக்காரங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் இந்த உலகத்துல இருந்தாரோ, அவர் எப்படி அவர் வாழ்க்கை அவர் நடந்தாரோ, பிதாக்குள் நிலைத்திருந்து அதன்படி நம்ம அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறவன் சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே நம்ம நடக்க வேண்டுமா? அவன் 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த போது இருக்குது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நம்ம நடக்க வேண்டும்னா நம்ம அவருடைய சத்தியத்துக்குள் நம்ம நடக்க வேண்டும். To walk as how Jesus Christ walked, we have to walk in the fullness of his truth, church. ஆமாரியா? அவருடைய சத்தியத்துல நடக்கணும்னா இது புரியுதா?
கனெக்ஷன். ஆண்டவர், இது நல்லா கேளுங்க எல்லாரும், அந்த young people listen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தபடி நம்ம நடக்க வேண்டும்னா அவருடைய சத்தியத்துல நம்ம நடக்க வேண்டும். அவருடைய சத்தியத்துக்குள் நம்ம நடக்க வேண்டும்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். புரியுதா என்ன சொல்றேன்னு? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்களும் நானும் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுக்குள் நிலைத்திருந்து நம்ம பயணம் செய்ய முடியாது. ஏன்னா சகல சத்தியத்துக்குள் நம்மளை வழி நடத்துறவர் நம்மளுடைய சத்திய ஆவியானவராக இருக்கிறார். எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆக மகாபெரிதான ஆசாரியரும் செகு கவுன்சிலரும் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பாம, பரிசுத்த ஆவியானவர் பலப்படாம, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படாம, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியத்துக்கு செவி கொடுக்காம இயேசு கிறிஸ்து நடந்ததை போல நம்ம அவருடைய சத்தியத்தின் வழியில நடக்க முடியாது. We need the Holy Spirit Church. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆமா வாலியா? Yes or no church? Yes. ஆமா வாலியா? பாருங்க, சங்கீதக்காரர் இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதக்காரர் இந்த வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் கேட்க தயாராக இருக்கிறீங்க? சங்கீதம் 86வது அதிகாரத்தில் அவர் சொன்னார், தேவனே உமது வழியை எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்துக்குள் நான் நடக்க வேண்டும். ஏன் இந்த காலத்துல இந்த ஜபத்தை நம்ம செய்ய மாட்டோம்? ஏன் இந்த காலத்துல சபைகள் இந்த ஜபங்களை நம்ம செய்ய மாட்டோம்? ஏன் இந்த காலத்துல தேவ ஜனங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் இந்த ஜபத்தை நம்ம செய்ய மாட்டோம்? ஆமாவா இல்லையா? மறுபடியும் சபைகள் எழும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் வல்லமையினால வழிநடத்தப்பட வேண்டும். மறுபடியும் சபைகள் எழுந்திருந்து அநேக தேவ ஜனங்கள் எழுந்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய குரலின் கூக்குரலின் சத்தத்தினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு கேட்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாம தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்க முடியாது ஐயா. ஏன்னா யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, அவர் சத்திய ஆவியாக அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள் அவர் நம்மை வழி நடத்துவாராம். அவர் தமது சுயமாய் பேசாமல் கேள்விப்படுகிறதை யாவையும் பிதாட்ட அவர் என்ன கேள்விப்படுகிறாரோ என்ன கேட்கிறாரோ அது யாவையும் நம்மளுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பாராம். கீவேர்ட்ஸ் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். அப்ப கிறிஸ்து இயேசு போல நம்ம நடக்க வேண்டும்னா அவருடைய சத்தியத்துக்குள் நம்ம நடக்கணும். அவருடைய சத்தியத்துல நடக்கணும்னா சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துற சத்திய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில தேவனாக இருக்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அந்த ஜபத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, நான் உன் பேரில பயந்திருக்கும் உன் நாமத்துல நான் பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் சங்கீதக்காரர் சொல்றார். ஒருமுகப்படுத்தணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யுனைட் மை ஹார்ட் ஓ காட். யுனைட் என்னது? என்னோட உள்ளத்தை God is looking for a man, woman, boy, girl, mother, father, grandmother, grandfather, children who will not stray away from his heart but stay close with his heart. Stray na தெரியுமா? Stray S-T-R-A-Y. Stray cat, stray dog சொல்றோம் தெரியுமா? ஆமா இல்லையா? பாவம் அது ஒரு stray animal சொல்றோம். ஆமா இல்லையா? காக்காவை பத்தியா ஸ்ட்ரேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எல்லாமே அங்க பார்த்துக்கிட்டு தான். ஆனா பூனை நாயனா பார்த்து சொல்லுங்க ஸ்ட்ரேன்றோம் தானே? ஆமாவா இல்லையா? ஏன் ஸ்ட்ரேன்றோம்? ஏன்னா அது ஒரு நிரந்தரமான ஒரு தங்கும் இடம் இல்லை. அதை அப்படியாக துளைந்து வண்ணமாக வாழ்ந்து அங்கேயும் இங்கேயும் அலமோதி அதோட வாழ்க்கையில யாராவது சாப்பாடு போடுவாங்களா, யாராவது அன்பு காட்டுவாங்களான்னு வாழ்ந்துட்டு. ஆமாவா இல்லையா?
ஏசுனோ அது மாற்றம் இல்ல, இட் இஸ் abandoned. அதுக்கு நிரந்தரமான ஒரு இடம், ஒரு தங்கும் இடம் வரத்துக்கு இல்லை. அங்கேயும் அலமோதி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆமாவாலியாங்க ஏசுனோ அப்படிதான் நம்மளோட உள்ளம். God is enough. Our hearts straying everywhere. God is looking for people whose heart will stay with Him, not stray from Him. Stray na தெரியுதானே, ஒரு நிரந்தரமான இடம் இல்லை, வழி தவறி அங்கேயும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னும் ஆழமான காரியங்கள். This whole week I was wrecked by the presence of God. நம்மளோட worship teamல 90+% எல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை செய்றாங்க. ஆமாவாலியா பேசணும். ஸோ நான் அவங்கள்ட்ட ஏதாவது பேசணும்னா நடுராத்திரி தான் பேசணும். அது என் தூங்குற நேரம். நான் 3 மணிக்கு காலை எழுந்துட்டு ஆமாவாலியா. ஸோ அன்னைக்கு நான் தூங்கிட்டேன். ஆனால் திடீர்னு 1:40 woke up. I got them all on the line, right? And I spoke. I said, எனக்கு தெரியல, 2 வாரமாக worship John, right? I don't know whether he was sleeping. ஆமாவாலியா. I got the worship team, everybody on the line. And I said, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை அப்படியாக அவர் அன்புனால அவர் சில பாடல்களை நான் சொன்னேன். இந்த பாடல் எனக்கு ஆக்சுவலி தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அந்த பாடல் வந்து அப்படியாக I can hear the song inside of me. சும்மா தான் யூடியூப்ல தட்டி பாட்டா வந்துச்சு சொன்னேன். நான் சொன்னேன் இந்த பாடலை கற்றுக்கொண்டே ஒரு நாளைக்கு நம்ம பாடணும்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? தேவன் அவருடைய ஜனங்களை அழைக்கிற சத்தம். So I spoke to them. They all agreed with me. நடுராத்திரி 1:40 AM. And they all continued their work. I went back to sleep. ஆமாவாலியா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இவங்க மட்டும் இல்லை, சிலர் நீங்க இல்லை, ஏன்னா அவங்க வேலை. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்ப தேவனுடைய this is the season when God is calling back His sons and daughters back to His heart. இன்னைக்கு we have a power to choose whether we want to be lovers of God or lovers of this world. We got the power to choose whether we're going to be sons of obedience or sons of disobedience. ஆமா புரியுதானே என்ன சொல்றேன்னு? டசு புசுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த வர நேரத்தில் அப்படித்தான் சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? ஏன் சொல்லும்? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதா எல்லாருக்கும்? Yes or no church? சங்கீதக்காரர் சொன்னார், ஆண்டவரே உமது வழியை எனக்கு போதியும், உமோட சத்தியத்துக்குள் நான் நடக்க வேண்டும். நான் உன் சத்தியத்துல நான் நடப்பேன்னு சொன்னார். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்த முடியும் என்று சொன்னார். இன்னைக்கு அது நம்மளோட ஜெபமாக இருக்கட்டுமா? ஆமென். இன்னொரு பாகம் இருக்குது. ஆண்டவர் அழகான சொன்ன காரியங்கள். நான் நினைச்சேன் நான் இன்னைக்கு முடிச்சிருவேன், அது ஏன் முடிக்கலன்னு எனக்கு தெரியல. நான் வர வாரத்துல நான் நடக்கிறேன். ஆமென் சர்ச். புரியுதாங்க? இது நம்மளோட ஜெபமாக இருக்கட்டுமா? ஆண்டவரே என் உள்ளத்தை அப்படியாக ஒருமுகப்படுத்தும். ஒருமுகம்னா என்ன தெரியுமா? யூனைட் மை ஹார்ட் லார்ட். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்? ஆமென். இன்னைக்கு 4 காரியம் தேவன் அப்படியே தீர்க்க தரிசனமாக, நாட் த மெசேஜ், தேவன் சில காரியங்கள் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது அவர் அப்படியாக சில வார்த்தைகள் அவர் போதிக்கும் போது பிரதர் நெட்டானியல் தேவன் என் உள்ளத்துல பேசிக்கொண்டு இருக்கிற காரியங்கள் நான் சொல்லிட்டு நான் அப்படியாக நம்ம ஜெபிப்போம், நம்ம தேவனை தேடும். ஆமென். பாருங்க, முதலாவது காரியம் தேவன் என்கிட்ட காட்டின ஒரு காட்சி என்னன்னா, அப்படியாக ஒரு சட்டையை நான் பார்க்கிறேன். கழுகோட சட்டையை நான் பார்த்துருக்கோம் தானே? ஆமென். கழுகோட சட்டையை நான் பார்க்கிறேன். ஆனாலும் அந்த சட்டை நீட்டாக இருக்கிறது. ஒரு பக்கம் சட்டையை தான் பார்க்கிறேன். அந்த சட்டையை வந்து அப்படியாக கிழிஞ்சிருக்கு. என்னது சட்டை தெரியுதானே? மல்லாமோட விங்ஸ் ஒரு பக்கம் அப்படியாக, I want you to see that picture. அந்த விங்ஸ் அப்படியாக கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சி அது எவ்வளவுதான் பறக்க அது முயற்சி பண்ணாலும் பறக்க முடியல. வலினால சட்டை அந்த ரெக்கை உடைந்த இருக்கிற வசி பறக்க முடியல, அப்படியாக எழும்ப முடியல. தேவன் சொல்லுகிறார், இங்க நீங்க அப்படி சிலர் இருக்கிறீங்க தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை தேவன் கொடுக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம்
31வது வருஷம் சில வருடங்களாக உன்னுடைய ரெக்கை அப்படியாக உடைந்திருக்கிறது. உன்னால அப்படியாக எழும்பி அப்படியாக செட்டையை அடைத்து பறக்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில சொல்றார், நீங்க அவருடைய பிரசன்னத்துக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் போது தேவன் அவருடைய புதிய பலத்தினால அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை புதுப்பித்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் புதிய சட்டைகளால் அப்படியாக அடைத்து நீங்கள் அப்படியாக அவருடைய மகிமையில எழும்புவீங்க. தேவன் சொல்லுகிறார், அப்படியாக அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் சொன்னேன், புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு, நான் அப்படியாக பாக்குறீங்க, சில பேருக்கு சில கனவுகள் வருது, ஒரு நைட்மேர் மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வருது. என்ன மாதிரி கனவு வருதுன்னா, அந்த கனவுல நீங்க பாக்குற இடம் ரொம்ப அழுக்கான இடமா இருக்குது, ரொம்ப அழுக்கான இடம், அதுல நிறைய தண்ணீர்கள் இருக்கு. நீங்க அழுக்கான தண்ணீரை நீங்க அழுக்கான நீங்க அழுக்கான தண்ணீரை நீங்க அந்த அழுக்கான தண்ணீரை எடுத்து குடிக்கிறது போல நீங்க கனவு காணுறீங்க. You don't know why you have this weird bad dream and you are like in a very very dirty unhygienic place. அழுக்கான தண்ணி நிறைய இருக்குது, தாங்கி போன தண்ணி, ஓடாத தண்ணி, அந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்கிறீங்க, அந்த அழுக்கான தண்ணீர். நான் இன்னைக்கு சொல்றேன் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால இன்னைக்கு உங்களோட குடும்பமே விடுதலையாக ஆகும். தேவன் சொல்லுகிறார், ஆன்லைன்ல பாட்டு போட்டுருந்தா அது ஒரு பிசாசோட பிடியாக இருக்கிறது. அந்த பிடி இன்னைக்கு இப்பொழுது தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற வேளையில அந்த பிடி அப்படியாக உடைகிறது. தேவன் சொல்லுகிறார், அந்த பிசாஸ் பிடி இனிமேல உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. தேவன் சொல்லுகிறார், ஆமென். ஏன்னா தேவனுடைய தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. The river of God will bring healing to people, cities and nations. You're going to drink from the stream of the Father, from the river of God. Amen church. Hallelujah church. Amen. மூன்றாவது காரியம் தேவன் எனக்கு திட்டவட்டமாக காமிக்கிறார். கருவுகள், திருமணம் செய்தவர்கள் நல்லா கேளுங்க, கருவுகள் இந்த இடத்துல அப்படியாக உருவாக போகிறது. Amen. ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. அநேக சிலர் இன்னைக்கு வரல, பட் நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் எனக்கு திட்டவட்டமாக அந்த வார்த்தை கொடுக்கிறார், அந்த காட்சியை காமிக்கிறார். கருவுகள் உருவாக புரியுதா? என்ன தப்பான தமிழ் பாய்க்கிறேன்னா, உங்களுடைய கர்ப்பத்துல திருமணம் செய்தவர்கள் கர்ப்பத்துல கருவுகள் உருவாக போகிறது. ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தருகிறார். நாலாவது காரியம் தேவன் எனக்கு காட்ட ஒரு காரியம் என்னன்னா, சிலர் நீங்க கண்களை மூடி நீங்க ஜெபிக்கும் போது சரி, இல்லை தூங்குறதுக்கோ சரி, இல்லை சும்மா கண்ணை மூடும் போது ஒரு பெரிதான ஒரு மனிதன், இருள் அடைந்த மனிதன் உங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறது போல நீங்க பாக்குறீங்க. நான் உங்களுக்காக அப்புறமாக நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த மனிதனை, அந்த பிசாசை இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவன் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல, இயேசுவின் அதிகாரத்தை உள்ள நாமத்துல ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? Frequent headaches, frequent migraines, frequent back pain. I'm going to pray for you later. The spirit that is controlling you from rising up is an evil spirit. It's not a medical condition. It's going to leave you in the name of Jesus. அது பரம்பரையாக உங்களுடைய குடும்பத்தை அப்படியாக அது அப்படியாக ஒரு கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிட். So the spirit doesn't want you to rise up. I'm going to pray for the spirit. It's a serpent spirit, spirit of Python. In the name of Jesus, அது இனிமேல உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. Amen. Amen. And you will be delivered tonight. புரியுதாங்க? ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை கொடுத்திருக்காங்க. Amen. அப்படியாக இந்த இடத்துல எல்லாரும் கரத்தை உயர்த்துறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? Can we just lift up our hands? ஒப்பு கொடுப்போமா? கேனாமா சீக்கியந்தனனமா சாந்தே ஏதனனனனமா சாந்தே. The Lord is going to touch you this evening right now in the mighty name of Jesus. The Holy Spirit is in our midst. நான் என்னுடைய கரங்கள் உங்களை தொடவில்லை, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உடைய கரம் அப்படியாக உங்க வாழ்க்கை மேல் இறங்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியினால தேவன் உங்களை மூடி அப்படியாக ஒரு புதிய ஸ்தானத்துக்கு
தேவன் எழுப்ப போகிறார். Just be ready to receive that in the mighty name of Jesus Christ, church. Right from the front to the back, in the mighty name of Jesus. Oh, the Holy Spirit is here. Marebakasa